கஷ்டம் வந்துடுச்சு, அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கணும்? இன்றைக்கு அதெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக எனக்கு வேணும். இப்போ கஷ்டம் வந்துடுச்சு, எஸ். இப்போ நான் வந்து ஒரு கன்னத்தில் ஒன்று அடிக்கிறேன், யாராவது லோகம் வந்து கன்னத்தில் அடிக்கிறேன், அவர் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார்? அவர் அதை வந்து என்ன பண்ணணும்? ஆக்செப்ட். டெலிஃபோன் பில்லு 25,000 உங்களுக்கு வந்துட்டால் என்ன பண்ணணும்? முதல்ல ஆக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்தால் என்ன பண்ணணும்? முதல்ல கதையெல்லாம் பேசக்கூடாது. எஸ் கிருஷ்ணா, ஐ ஆக்செப்ட் இட், நான் இது ஒத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு மிஞ்சினது நான் இன்னும் ஏற்றுக்க வேண்டியது என்னுடைய பூர்வ கர்ம பலம் படி நான் எனக்கு இது மேலே எனக்கு இன்னும் அதிகமாக தண்டனை கிடைக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் கருணையோடு எனக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு தட் இஸ் கால்ட், அதுக்கு என்ன சொல்லலாம்? ரியலைசேஷன், உணர்வு. ஏன் கிருஷ்ண எனக்கு இந்த மாதிரி கொடுத்தார் என்றது ஒரு ரியலைசேஷன். முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஒருத்தர் வந்து துப்பாக்கி காமிச்சு ஹேண்ட்ஸ்அப் பண்ணக்கு என்ன சொல்லுவோம்? இல்லை இல்லை இல்லை, என்னால் என்னை ஷூட் பண்ண முடியாது, பார்க்கலாம் கூட எதிர்க்கு வருவீங்களா? நம்ம சண்டை போடுறது வருவோம். உடனே 2 கை கால் எடுத்தோம்னா சரண்டர். லெட்ஸ் கால் த சரண்டரிங். சரண்டர் ஃபஸ்ட். எந்த கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு வேலைக்கு வரக்கூடாது என்றால் அது என்ன சொல்லணும்? எஸ் கிருஷ்ணா, நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவர் மூலமாக நீங்கள் என்னோட பேசிட்டு இருக்கிறீர்கள். நான் என்னென்ன தவறு பண்ணினோம், அந்த தவறுகளுக்கு பலிதம் இதுக்கு மிஞ்சி இருக்கணும். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக சிம்பிளாக இந்த வேலையிலிருந்து என்னை இது பண்ணிட்டீர்கள் என்றது முதல் வரும். அக்செப்டன்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன வரணும்? அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் ஒத்துக்கிறோம், நான் தவறு பண்ணேன், என் தவறுக்காக இது பலிதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? ஃபர்கிவ்னஸ். வெரி கரெக்ட். நான் பண்ண பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் அந்த மாதிரி பாவங்கள் பண்ணக்கூடாது, செய்ய மாட்டேன்ன்றதில்லை. ஐயோ நாம் பண்ணக்கூடாது, என்னால் முடியாது, உங்களுடைய உதவியால் தான் முடியும். இப்பவும் நம்மளுக்கு வேண்டாம் என்ற காரியங்கள் கூட ஏதோ பலவந்தமாக பண்ணி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? மனசுக்குள்ளே விருப்பம் இல்லை, இருந்தாலும் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுதா இல்லையா? வேணும்னா அங்கே பகவானுடைய கருணை நம்மளுக்கு வரவில்லை. இதுதான் செகண்டது ஃபர்கிவ்னஸ். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு. இதில் என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? 2வதுல பகவான், நீ உங்களுடைய உதவியால் தான் நான் இந்த மாதிரி தவறான காரியங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், உங்களோட உதவியால் தான் இது முடியும், என்னால் முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சரண்டர் தான் முதல்ல. வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சரண்டர். எஸ் கிருஷ்ணா, ஐ ஆக்செப்ட் திஸ் ஒன். இது எனக்கு இது தகுந்தது தான், இதுக்கு மேலே மிஞ்சினது எனக்கு தகுந்தது, ஆனால் நீங்கள் கருணையுடன் எனக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்குறீங்க. திஸ் இஸ் கால் சரண்டர். செகண்ட் ஃபர்கிவ்னஸ், அப்பாலஜி. ஃபர்கிவ்னஸ் அப்பாலஜி இல்லை, நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், என்னை மன்னிச்சு விடு, இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீ எனக்கு ரட்சணை கொடு, எனக்கு உதவி பண்ணு கிருஷ்ணா. இந்த 3rd ஸ்டெப் வந்து ப்ரேயர் ஃபார். இது எல்லாமே ப்ரேயர்ஸ் தான். சாண்டிங் ஹரே கிருஷ்ணா இஸ் ஆல்சோ ப்ரேயர். 3rd ஸ்டெப்பில் டிவோர்ஸ். ப்ளீஸ் என்கேஜ் மீ இன் யுவர் டிவோஷனல் சர்வீஸ். இந்த நிலைமையிலே உங்களுக்கு நான் சரியான பக்தி தொண்டம் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு சேவை பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னை நீங்கள் ஆக்கணும். ஃபைனலில் வந்து டிவோஷனல் சர்வீஸ் வரும். இந்த 3 ஸ்டெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ துரியோதனுடைய கதை கேட்டால், துரியோதனுக்கு எல்லாம் போயிடுச்சு, உடம்பு கூட உடஞ்சி போயிடுச்சு. திரும்பி அவன் என்ன பண்ணுறான்?
ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தானா? சரண்டர் ஸ்டெப்புக்கு வந்தானா? வந்தானா? எங்கே இருக்கிறோம் இப்போ? எத்தனாவது மாடியில் இருக்கிறோம்? கடைசி 100வது மாடியில் இருக்கிறோம். ஒவ்வொரு மாடி எப்படி ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மாடி ஏறிக்கொண்டே இருக்கிறோம். அந்த மாடியில் நம்ம சரண்டர் ஆகவில்லை, அப்போ 2வது மாடி போகிறோம். கிருஷ்ணருக்கு எதிர்த்து சரண்டர் ஆகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? கிருஷ்ணரோட சேலஞ்ச் பண்ணோம். நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டு நம்ம சரண்டர் ஆகவில்லை, அது கஷ்டத்தை ஏற்றுக்கவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணரோட சேலஞ்ச் பண்ணுறோம். கிருஷ்ணா எனக்கான இது பண்ணுறேன். அதனால தான் திரௌபதி என்ன பண்ணுது? திரௌபதி இல்லை, குந்தி. அது நம்ம இப்போ நெக்ஸ்ட் இந்த கிளாஸில் கூட பெச்சான்ஸ் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குந்தி பிரேயர்ஸ். அப்படின்னா துரியோதனன் மேலே இருக்கிறான், கீழே 1வது மாடியில் இருந்து சரண்டர் ஆகிறது நல்லதான், மேலே இருந்து சரண்டர் ஆகிறது நல்லதான்? இந்த கேள்வி கூட ஒரு கிளாஸில் நான் கேட்டிருக்கிறேன். முதல் மாடியிலே நம்ம சரண்டர் ஆகிட்டா மேலே போயிட்டு கீழே கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. துரியோதனன் இப்போ பார்த்தீங்களா, லாஸ்ட் ஃபைனல் மேலே வரலும் போயிட்டான். அப்போ கூட சரண்டர் ஆகலை, இன்னும் பானவங்களை சாவடிக்கணும் தான் நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி காரியத்துக்கு அஸ்வத்தாமா உதவி பண்ணுறோம். யார் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறானோ அவனுக்கு நம்ம உதவி பண்ணலாமா? உதவி பண்ணால் அந்த பாவ பலிதும் இவருக்கும் பாகம் வரும். யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு பண்ணுற ஒரு காரியம் அதோடைய பலிதும் உடனே வர வேண்டிய அவசியம் இல்லை, எப்பயோ வரும். துரியோதனன் சரண்டர் ஆகவே இல்லை. யார் சரண்டர் ஆகவில்லையோ அவங்க எல்லோரும் டீமானியாக் நேச்சரில் இருக்கிறாங்க, ராட்சச ஸ்வபாவத்தில் இருக்கிறாங்க. அதனால ஒரு யார் முதல்ல நான் என்னுடைய தவறுகளை உணர்ந்துட்டு நல்லபடி நன்றான வாழ்க்கை வாழணும் என்று நினைக்கிறாங்களோ அவர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்க்கு வரணும். வந்த பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்லும் சரண்டர் ஆகணும். பகவத்கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் கிருஷ்ண சரண்டர் ஆகு, எனக்கு சரண்டர் ஆகு, அதுதான் சொல்கிறோம். வெரி ஃபஸ்ட் ஸ்டெப் சரண்டர். அந்த சரண்டர் நம்ம ஆகவில்லை, நம்ம இன்னும் காம்படிஷன் போயிட்டு இருந்தாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. முதல்ல ஏதாவது கஷ்டம் வந்துட்டு ஏற்றுக்கணும், எஸ் ஐ டிசர்வ் திஸ் ஒன். அப்போ என்ன பண்ணோம்? கிருஷ்ணா எது கொடுத்தாலும் எது சாங்ஷன் பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கிட்டோம் என்று அர்த்தம். அவர் ஏற்றுக்கல, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீ இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் கொடுத்தியா, இந்த வேலையிலேருந்து என்னை நிப்பாட்டிட்டே இல்லை, நான் பக்கத்துக்கு ஆஃபீஸில் போய் காமிக்கிறேன் பாரு. இந்த பாஸ் சொல்கிறேன், பாஸ் நீ என்னை விட்டுட்டே இல்லையா, நான் பாரு பக்கத்தில் இருக்கிற பாஸ்கிட்ட போயிட்டு நான் வேலை பண்ணுறேன். இல்லைன்னா அந்த பாஸோட சண்டை பண்ணல, கிருஷ்ணனோட சண்டை பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணா நீ இவர் மூலமாக எனக்கு கேன்சல் பண்ணியே இல்லையோ, நான் பாரு பக்கத்து பாஸ்கிட்ட போயிட்டு இங்கே 5000 கொடுக்குறேன், அங்கே நான் 10,000 வாங்குறேன் பாரு, சேலஞ்ச் பண்ணு. அது கிருஷ்ணா கூட சாக்ஷன் பண்ணிட்டு வர, அதில் தான் இருக்கிறது. கிருஷ்ணா யாருமே இல்லை சொல்ல மாட்டேன். அங்கே போன பிறகு திரும்பி கஷ்டங்கள் அதிகமாகும். வீட்டில் பொண்டாட்டி நல்லா இருக்காது, உடம்பு நல்லா இருக்காது, பெற்ற குழந்தைகள் சரியாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நம்ம கையில் இருக்கிறது ஒன்றே ஒன்று, அது என்ன? நம்ம கையில் இருக்கிறது என்ன? அந்த கோரிக்கை ஏற்றுக்கணும். நான் கிருஷ்ணன் நான் உனக்கு சரண்டர் ஆகிட்டேன், அது ஒரு கோரிக்கை. நான் சரண்டர் ஆக மாட்டேன், நான் காமிக்கிறேன் பாரு. உலகத்திலே குனிஞ்சு வாழக்கூடா, நிமிர்ந்து வாழணும் இல்லையா? எனக்கு காலேஜில் சொல்லி கொடுத்தா, நான் ஃபஸ்ட் பிடெக் 1972 அழகப்பா செட்டியார் காலேஜ். எங்கள் டீன் வந்து டாக்டர் லத்தா. அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கையில் நிமிர்ந்து வாழணும், குனிஞ்சு வாழவே கூடாது. இன்றைக்கி எனக்கு கவனம் இருக்கு. ஆனால் யார் இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்த பிறகு நிமிர்ந்து வாழவே கூடாது, குனிச்சு வாழணும்.
அதை விட்டு விடுறது இவருக்காக இல்லை, பகவானுக்காக விட்டு கொடுக்கணும். அது நம்ம மனசுல இருக்கணும். புரியுதுங்களா? துரியோதனுக்கு வாழ்க்கை பார்த்தோம், இந்த வாழ்க்கை பார்த்தோம். இதுக்கு முன்னே ஒரு மெய்ட் சர்வெண்ட்டுடைய பையன் அவன் பெரிய பரம பக்தன் ஆகிட்டான். துரோணாச்சாரியா பெரிய பெரிய ஆச்சாரியா, அவருடைய பிள்ளை அவரு இந்த மாதிரி நீச்சமான வேலை பண்ண. அதனால நம்ம எல்லோரும் நம்ம பிறப்பு எங்கே இருக்கோ, பிறப்பு நம்ம எங்கே பிறந்தோமோ அதை பற்றி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி வீட்டில் பிறந்தோம், கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கின்றோம், என்னுடைய கோரிக்கை என்னதான் இரண்யகசிபு வயிற்றில் பிறந்த பக்த பிரஹ்லாத் அவர் ராட்சசனாக இருப்பான் என்று தேவர்கள் நினைச்சிட்டாங்க. இரண்யகசிபு தபசு பண்ண போயிருந்தா அவன் மனைவி கர்ப்பவதியா இருக்கு. இந்திரனுக்கு தெரிஞ்ச பிறகு ராட்சசன் வயிற்றுல ராட்சசன் தான் பிறப்பான் என்று இரண்யகசிபுடைய மனைவியே சிறை பண்ண ஜெயில் பண்ண அந்த அம்மாவை. இவருடைய வயிற்றில் கூட ராட்சசன் தான் இருப்பான் என்று. ஆனால் முட்டாளான இந்திரனுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. நாரதர் சொல்கிற, ஐயா இந்த அம்மா கர்ப்பத்தில் இருக்கிறது ராட்சசங்களே பரம பக்தன். அதனால நாரதர் அந்த அம்மாவை அவருடைய ஆஸ்பத்திரி வச்சு. அதனால நம்ம கவலைப்பட, டாக் ஈட்டர்ஸ் ஃபேமிலியில் பிறந்தாலும் ஸ்வபச்சா வீட்டில் பிறந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிராமண வீட்டில் பிறக்கவில்லையே, அந்த கவலையே வேண்டாம். புரியுதா? நம்ம எல்லோருக்கும் அப்பா கிருஷ்ணன். அது ஒன்று கவனம் வச்சுட்டாலே போதும். நான் இந்த வீட்டில் பிறந்த எங்கள் அம்மா இந்த மாதிரி, எங்கள் அப்பா இந்த மாதிரி, அவங்களெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க, அவங்களெல்லாம் புரிய மாட்டேன்னு, என்னால் புரிய வைக்க முடியவில்லை. இந்த கஷ்டமெல்லாம் தேவையில்லை. கிருஷ்ண கான்சியஸ்னஸ் நம்ம கான்சியஸ்னஸ் மட்டும் உணர்ந்துட்டா நான் எவ்வளோ பாவம் பண்ணினோ அதனால இந்த மாதிரி வீட்டில் நான் பிறந்திருக்கிறேன். கிருஷ்ணா இனிமேல் என்னுடைய செயல்கள் அப்படி இருக்கக்கூடாது, நான் உனக்கு தான் பக்தி தொண்டன் பண்ணணும். இந்த 3 steps இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவலையே பட வேண்டாம். எந்த வீட்டில் பிறந்தால் நான் அழகாக இருக்கிறேனா, அழகில்லையா, கருப்பாக இருக்கிறேனா, சிகப்பாக இருக்கிறேனா, படித்தேனா, படிக்கவில்லையோ, இதெல்லாம் ஒன்றுமே தேவையே இல்லை. என்னென்ன 3 ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு சரண்டர், அக்செப்டன்ஸ். எஸ் கிருஷ்ணா, நான் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கின்றேன். 2வது, நான் இனிமேலே இந்த மாதிரி பாவக்காரியங்கள் பண்ணக்கூடாது, அது நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். சீக்கிங் ஹெல்ப் பண்ணுறது நல்லா இருக்கும். இல்லாத ப்ளீடிங் ஃபார் ஹெல்ப், உதவிக்காக உதவியை நாட்டுறதை என்னவோ சொல்லுவாங்கல்ல, நாட்டுறதில்ல. எனக்கு இந்த சினிமா டைலாக்ஸ் கொஞ்சம் முன்ன காலத்தில் கேட்டதில் கொஞ்சம் கவனம் வரல, எனக்கு கம்ப்ளீட்டாக வரல. நாட்டுறதை நாடுக்கிறாங்க. 3வதுல நம்ம கோரிக்கை நிறைவேற்க நம்ம கோரிக்கையை வெளியே சொல்லுவோம். அது என்ன? உன்னுடைய சேவையிலே நான் இருக்கணும். அதுதான் நம்ம கோரிக்கையாக இருக்கணும். எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், இது வேணும், அது வேணும், அந்த கோரிக்கைலாம் கிருஷ்ணகிட்ட ஒன்றும் நடக்காதான். உங்களுடைய சேவையிலே நான் இருக்கணும். அதுதான் அதே கிருஷ்ண மகாமந்திரம். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டெப்ஸில் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யோகக்ஷேமம் வஹாமியகம் என்று யார் சொன்னது? உனக்கு என்ன தேவையோ நான் கொடுக்கின்றேன், உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதை நான் காப்பாற்றுகிறேன் என்றார். அந்த வார்த்தை கிருஷ்ண தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது இல்லையா? அந்த வார்த்தை அவர் தவிர வேறு யாருமே பண்ண முடியாது.